ஆனால் சார் இந்த ட்ரேட் வார் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ட்ரம்ப் இப்படி பண்ணுறாரு, யூரோப்பிய யூனியன் கடுமையாக எதிர்க்குது, கனடா எதிர்க்குது, திருப்பி வரி போடுறாங்க, சீன அதிபர் ஸ்ட்ராங்காக எதிர்கொள்கிறாரு. 84% போட்டார். அப்போது இல்லை, முடியாது. இப்போ நான் சில பேர் அமெரிக்காவில் இருக்கிற சிலங்களோட பேசுகிறேன். அவங்க சொல்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க அங்கே இருக்காங்க. 1970களுக்கு முன்னாடி போய் செட்டில் ஆனவங்க, 80ல் செட்டில் ஆனவங்களாம் ட்ரம்ப்பை தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்தியன்ஸே. ஆமாம், அவங்களே சப்போர்ட் பண்ணுறாங்களாம். அவங்களுக்குலாம் இந்த அமெரிக்கன் ப்ரைடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம எப்படி வெள்ளைக்காரன் பீரியடில் நம்மளுடைய துணியில் நம்ம போட்டு எரித்தோம், வெள்ளையரை பகிஷ்கரிப்போம், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அப்போது போராட்டங்களில் அவர் என்ன சொன்னார், அந்நிய துணிகளை அந்நிய பொருட்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு நெருப்பில் போட்டோம். கதருக்கு திரும்புங்கன்னு. ஆமாம், எல்லோரும் போட்டோம். நம்ம இது சுதேசிங்கிறதும் நம்ம நாட்டு மக்களுக்கு வாய்ப்புங்கிறதும் எல்லா தேச தலைவர்களும் சொல்கிறது தான். மேக் இன் இண்டியா அதுதான். ஸோ ஒவ்வொரு நாடும் தற்காத்து கொள்ளத்தான் முயற்சி செய்வாங்க. அந்த நாட்டில் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கணும், அந்த நாட்டில் இருக்கவங்களுடைய பொருட்கள் விற்பனை ஆகணும், அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கணுங்கிறத தான் ட்ரம்ப் பண்ணுறாரு. ட்ரம்ப்பை கம்ப்ளீட்டாக ராங்குன்னு சொல்ல முடியாது. இல்லை சார், ஆனால் நம்ம எங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது இல்லை. அவர் இப்போ சொல்லியிருக்கிறதுல நம்ம நியூட்ரலாக பார்த்தா எப்படின்னா, ரெசிப்ரோக்கல் டிஸ்கவுண்டட் அப்படிங்கிறாரு. ரெசிப்ரோக்கல்னால் நீ எனக்கு வரி போட்டால் நான் உனக்கு வரி போடுவேன். அது நீ எப்படிங்க தப்பும்பீங்க? என்னன்னா சார், அமெரிக்கா எவ்வளோ கண்ட்ரீஸில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கு, அதனால் ஏற்பட்ட பாதிப்பு அது நம்ம யோசிச்சு. அப்போ அதுக்கு கொஞ்சம் இப்போ நம்ம கடையில் போய் கேட்குறோம், ஒரு பொருளை கேட்குறோம், ஒரு விலை சொல்கிறாரு, ஒரு டாக்ஸியில் போகிறோம், ஒரு கட்டணம் சொல்கிறாரு. டாக்ஸிக்காரங்க இது வரைக்கும் எனக்கு என்னென்னலாம் சிரமம் பண்ணியிருக்காங்க, அதுக்கு நீ தான் எனக்கு குறைச்சிக்கணும்னு அவங்க குறைச்சிக்குவானா? இல்லைன்னா அமெரிக்காவுக்கு தானே நஷ்டம். அமெரிக்கா இருந்து அவங்களுக்கு தானே வேணும். அவங்களுக்கு அதெல்லாம் கரெக்டு. அவங்க எல்லாரும் கொண்டு போய் அமெரிக்காவில் டம்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சீனா அவங்களுடைய மொத்த ட்ரேடை பார்த்தா, அந்த கணக்கெடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட $582 பில்லியன் அவங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் $295 பில்லியன் நிகரமாக ஏற்றுமதி பண்ணுது சீனா. அதுலேயும் அவங்களுடைய இப்போ இந்திய ரூபாய் மார்க்கெட்டை விட்டோம். 85வது 82வது 88வது டிமாண்ட் சப்ளை பொறுத்து US$ மார்க்கெட்டில் இருக்குது. அவன் கொஞ்சம் விளையாடுறான்னு வச்சுக்கோங்க. ஆனால் எந்த நாட்டினுடைய கரன்சி மதிப்பு மற்ற நாட்டுகளுடைய கரன்சி மதிப்போட குறைவாக இருக்கோ அவங்க நிறைய ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது. அவங்க விலை கம்மி மாதிரி தெரியும். சீனா வேணுன்னே அவங்களுடைய ரெனின்பியை கம்மியாக வச்சுருக்கான் மதிப்பை. சென்ட்ரலி கண்ட்ரோல்டு. US மாய்ஸ்சரைசிங் அலோவேரா ஜெல்லை யூஸ் பண்ணுங்க. வைட்டமின் E அடங்கிய US மாய்ஸ்சரைசிங் அலோவேரா ஜெல்.